திருச்சி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜகம்பளம் இனத்தைச் சேர்ந்த பொம்மையா நாயக்கர் என்பவரின் மகள் பொம்மி வயதுக்கு வருகிறாள். ராஜகம்பளம் சமுதாயத்தின் வழக்கப்படி வயதுக்கு வந்த அந்த பெண்ணை காட்டில் குடிலமைத்து 1 மாதம் காவல் செய்ய வேண்டும். காவல் பொறுப்பை தந்தையின் உடல்நலக் குறைவால் மதுரை வீரன் ஏற்றார். பொம்மி இவரின் வீரம் மற்றும் அழகில் மயங்க இருவரும் காதல் கொண்டு ஊரை விட்டு வெளியேறுகின்றனர். இது பொம்மையா நாயக்கருக்கு தெரிந்தவுடன் மிகுந்த கோபத்தில் இருந்தார். வீரனை பிடித்து யானை மிதித்து சாக வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். அந்த நேரத்தில் யானையில் வந்து காப்பாற்றுகிறாள் பொம்மி. திரும்பவும் வீரனை பிடிக்க திருச்சி மன்னரின் படை உதவியை கேட்கிறார்கள்.